Ghost Husband Paid Follower. It's an imaginary story not based on real events. இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்க சந்தோஷமாக கல்யாணம் பண்ணுறாங்க. நார்மலாக லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. நார்மலாக அவங்க லைஃப் ரன் ஆகிடுறது போயிட்டு இருக்கு. டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, இதுமாரி நார்மலாக ரன் ஆகும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணுக்கு அந்த டோரில் என்னவோ இருக்குது. ஒரு டோர் மூடி இருக்கும். அதை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும். நைட்டில் அவங்க ஹஸ்பண்ட் லேட்டாக வருவாங்க. இந்த பொண்ணு தினைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறது. ஆனால் காலையில் எழுந்துச்சி பார்த்தா சட்டையில் ரெட் கலர் ஸ்டெயின் இருக்கும். அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வரும். அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, நைட்டில் என்ன தினைக்கும் கறி வாங்கிட்டு வராங்க, அந்த ரத்தமாக தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னதான் நடக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே ஹாரராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பொண்ணு ஒரு பையனை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணுறாங்க. சந்தோஷமாக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறாங்க. இன்னொரு அவங்க லைஃப்பை வாழ்கிறாங்க. அவங்க கூட எல்லாம் முடியுது. காலையில் தூங்குறாங்க. நைட்டில் தூங்குறாங்க. நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஒய்ஃப்க்கு டீ எல்லாம் செஞ்சு கொண்டு வரான். 2 பேரும் அந்த டீ எல்லாம் சந்தோஷமாக குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புகிறா. சந்தோஷமாக இதுக்கப்புறம் சொல்லி வெளியே இருக்காங்க. இந்த மாதிரி சந்தோஷமாக வெளியே அனுப்புகிறா. நார்மலாக இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகாத நேரங்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் அவங்க எல்லாத்தையும் வந்து பொண்ணு இங்கேயும் அங்கேயும் நடமாடும். அப்புறம் அது வித்தியாசமான ஒரு கதையை பார்க்கணும். அந்த பொண்ணு அந்த கதை போய் என்ன தான் இருக்கணும், வித்தியாசமாக இருக்கே, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது குளிச்சு வச்சு ரெடி ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஹஸ்பண்ட் நைட்டில் 1 மணிக்கு நாங்கள் தான் வருவாங்க. அந்த பொண்ணு அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்போம். காலையில் ஏஞ்சி பார்க்குறப்ப அந்த பையனோட சட்டையில் ரெட் கலரில் ஸ்டெயின் இருக்கும். அந்த பொண்ணு கேட்கும், ரெட் கலரில் ஸ்டெயின் இருந்துச்சு, அது எப்படின்னு அங்கே என்னாச்சுன்னு கேட்டாக்க, நான் தினைக்கும் நைட்டில் கறி வாங்கிட்டு வருவாங்க, அதனால தான் அந்த ரெட் கலரில் ஸ்டெயின் இருந்திருக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதேமாதிரி அந்த மறுநாளும் லேட்டாக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு அதுக்கு தூங்கிடுச்சு. மறுநாள் காலையில் பார்த்தா அந்த பையனோட மூஞ்சியில் காயம் இருக்குது. அந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்டால் சும்மா ஒன்றும் இல்லை, அப்படியே காயப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு வேலைக்கும் போயிட்டான். வேலைக்கு போகிறப்ப அவன் போய்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தா அவனோட தோட்டம், அவனோட எல்லாமே மாறுது, பேயாக மாறுறான். அவனுக்கு ஒரு காட்டுக்குள்ளே போகிறான். திருப்பி வேறு இப்போ ஒரு கேரி பேக்கில் கறி நிறையா எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து பொண்டாட்டியாக சமைக்கிறது. அந்த பொண்டாட்டி சமைக்கிறப்ப அந்த கறியோட ஸ்மெல்லு வித்தியாசமாக இருக்குது. அதில் பார்த்தா அந்த சட்டையில் ரத்தக்கரம் திருப்பி அதே மாரி இருக்குது. நைட்டில் நார்மலாகவே படுத்து தூங்க போகிறாங்க. தூங்க போகிறப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் எழுச்சி எங்கேயோ நடந்து போகிறாங்க. இந்த பொண்ணும் அந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நடக்குங்க. இதுக்கு அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.